எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது, அதோட ரேட் எவ்வளோ, அதோட குவான்டிட்டி எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் ரெஸ்டாரண்ட்லேருந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன், வீட்லையும் செஞ்சுட்டேன். இப்போ நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 ஃப்ரைட் ரைஸும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட ரேட் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இதோட ரேட் வந்து 170 ரூபா ஆச்சு. இது நம்ம வீட்லேயே செஞ்ச ஃப்ரைட் ரைஸு. இதோட செலவு, இந்த குவான்டிட்டிக்கான செலவு வந்து 60 ரூபா ஆச்சு. இப்போ குவான்டிட்டி பார்த்தா 170 ரூபாய்க்கும் அதே குவான்டிட்டி தான், 60 ரூபாய்க்கும் அதே குவான்டிட்டி தான். சொல்லப்போனால் இதை விட கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை விட எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த 2 ஃப்ரைட் ரைஸையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிக்கன் பீசஸ்லாம் வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு நிறையா தான் போட்டிருக்காங்க, கம்மியாலாம் போடல. ஒரு சில கடைகள்லாம் வந்து சிக்கன் பீஸ் வந்து கம்மியாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த சிக்கன் பீஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இல்லை. மற்றபடி எக்கு, கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் செஞ்சதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் சூப்பர். சிக்கன் அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோம் இல்லையா, அப்படியே சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது சிக்கன். சிக்கன் பீசஸும் வந்து நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் வந்து சிக்கன் பீசஸோடு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இந்த 2 ஃப்ரைட் ரைஸில் டேஸ்ட் வைஸ் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். என்ன அப்படின்னா, கடையில் அவங்களுக்கே உண்டான பாத்திரத்தில் அதிக ஃப்ளேம் வச்சு இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க. அப்போ அதில் வந்து அதிக ஹீட் இருக்கிறதுனால அந்த ஃப்ரையிங் ஸ்மெல் வந்து அப்படியே நம்மளுக்கு தெரியுது. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது அந்த ஸ்மெல் வரல. ஏன்னா நம்ம கம்மியான ஃப்ளேம் வச்சு தான் செய்கிறோம், அதனால் அந்த ஸ்மெல் மட்டும் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. அது ஒன்று தான் எனக்கு இப்போ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நிறையா தடவை நான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்ப டெக்ஸ்சர் மட்டும் அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டில் ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட திருப்தியே இருக்காது, நம்மளுக்கு செஞ்சு கொடுத்த திருப்தியே இருக்காது. கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அஜினமோட்டோ யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் பொடின்னு கடையில் விற்கிது, அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுலாம் அஜினமோட்டோ இருக்குங்கிறதுக்காக நம்ம அதை சேர்க்காமல் செய்வோம். அப்படி செய்யும்போது அந்த திருப்தியே எனக்கு வந்ததே கிடையாது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு என்ன ஒரு சீக்ரெட் மேட்டர் அப்படின்னா, நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் நிறையா வீடியோகளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு செஃப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கடைகளில் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் அரோமா சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த கடையோட டேஸ்ட் அப்படியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதைத்தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணேன். உண்மையாகவே சொல்கிறேன், அந்த கடையில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் அப்படியே வந்திருக்குது. அந்த ஃப்ரையிங் ஸ்மெல் மட்டும்தான் இல்லையே தவிர மற்றபடி அப்படியே வந்திருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு நல்ல டிப்ஸ் எனக்கு. ஸோ இன்றைக்கி இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக கடையில் இருக்கிற டேஸ்ட் அப்படியே வந்திருக்குது. ஸோ ஃபைனலாக டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சூப்பர் தான். ஆனால் கடையில் வாங்கினது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது. ரேட் படி பார்த்தா நம்ம வீட்டில் செய்யறதா பெட்டர், குவான்டிட்டி வைஸும் நம்ம வீட்டில் செய்யறதா பெட்டர். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் என்னோட ஸ்டைலில் எப்படி செஞ்சேங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். 1/2 kg சிக்கனில் 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 முட்டை, கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 90% வேகிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் பொடியை நறுக்கிய பூண்டு, வெங்காயம் முதல்ல இதை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் குடமிளகா, கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் போட்டு ஒரு வதக்கி அதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெட்சப், வினிகர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதில் வறுத்த முட்டை,
அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச சிக்கன், அதுக்கப்புறம் வேக வச்ச ரைஸ் போட்டு நல்லா கிளறிக்கணும். கடைசியாக அரோமா சீசனிங் பவுடர், கொஞ்சம் பெப்பர் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தால் அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ வேணும்னா வெங்காயத்தாள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் கம்பேர் பண்ணி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.